காண்பான் அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்றைய நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடியும் தொடர்ந்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியின் தலைமையில் நடைபெற்ற போராட்டங்களும் நமக்கு தெரியும். போராட்டங்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக மத்திய அரசு சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது. இது பலருக்கும் பெரும் வருத்தத்தை கொடுத்திருக்கிறது. எதிர்க்கட்சியினருக்கு போராட்டம் நீண்ட நாட்கள் தொடரும். அதன் மூலமாக நாம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சியை பிடித்து விடலாம், மோடியை கீழே இறக்கி விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தவர்களுக்கு இது சற்றே வருத்தத்தை கொடுத்தது என்பதும் உண்மையே. மத்திய அரசின் ராஜதந்திர நடவடிக்கையின் மூலமாக இது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நீட் பிரச்சனை தொடர்பாகவும் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தொடர்பாகவும் பல இளைஞர்களுக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. நமக்கும் சில சந்தேகங்களை பேசி தீர்ப்போமா? நீட் தேர்வு கேள்வித்தாளை கசிய விட்டது யார்? அது அனைவருக்கும் தெரிந்ததுதானே. கல்வித்துறையில் இருக்கும் சில பேராசிரியர்கள். சபாஷ், யாருக்காக கசிய விடப்பட்டது? குறுக்கே தெரிந்த விஷயம், பயிற்சி மாஃபியாக்கள். சூப்பர். அந்த பேராசிரியர்களுக்கு பணம் கொடுத்தது யார்? பயிற்சி மாஃபியாக்கள். அப்பாவி மாணவர்களின் எதிர்காலம் பாழாகாமல் இருக்க விரைந்து அந்த தேர்வை நடத்தியது யார்? அரசாங்கம். இப்போது சொல்லுங்கள், யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்? கேள்வித்தாள்களை கசிய விட்ட பேராசிரியர்கள், அதை பரவ விட்ட பயிற்சி மாஃபியாக்கள் மீது. ஆனால் போராட்டம் நடத்திய கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, அதன் தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்தார்கள்? கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டுமாம். இப்படி இருக்கும்போது பிரபலங்கள் என்ன உளறுகிறார்கள்? கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். சரி, இருக்கட்டும். தேசத்திற்காக என்று பேசுகின்ற ஊடகங்கள் யாராவது இந்த பயிற்சி மாஃபியாக்கள் குறித்து ஏதாவது கேள்வி எழுப்பினார்களா? பேசுகிறார்களா? பேச மாட்டார்கள். காரணம், விளம்பரங்கள் கொடுப்பதே அவர்கள் தானே இவர்களுக்கு. இதே போல கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி குறித்து நமக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன. கரப்பான் பூச்சி குறித்து யார் எந்த சூழலில் பேசுகிறார்கள்? மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எந்த முயற்சியும் செய்யாத, சும்மாவே இருக்கின்ற, சோம்பலாக இருக்கின்ற இளைஞர்கள் குறித்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். நீதிபதி மத்திய அரசின் ஏதாவது அழுத்தம் காரணமாக அல்லது தூண்டுதல் காரணமாக கரப்பான்கள் குறித்து பேசினாரா? இல்லை. இருக்கட்டும். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை உருவாக்கியவர் மாணவரா? இல்லை, அவர் இந்தியாவில் வசிப்பவரா? அபிஜித் திப்தே. அவர் மாணவர் அல்ல, பல்வேறு தொழில்கள் செய்யும் ஊடக செல்வாக்கு மிக்கவர். இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அவர் இந்தியாவில் வசிப்பவர் அல்ல. அமெரிக்காவில் கடந்த ஜூன் மாதம் தான் அவர் இந்தியா திரும்பினார். கரப்பான் பூச்சி என்ற வார்த்தையை பேசி பிரச்சனையை உருவாக்கிய தலைமை நீதிபதிக்கு எதிராக கரப்பான்களின் தலைவன் அபிஜித் திப்தே ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? ஒருபோதும் இல்லை. சிந்தியுங்கள் நண்பர்களே, மாணவர்களே. திட்டமிட்ட ஒரு நிகழ்வு இது. மத்திய அரசுக்கு இடையூறை ஏற்படுத்த வேண்டும். சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகள் வியந்து பார்க்கின்றன. இந்த மத்திய அரசின் வளர்ச்சியை பிடிக்காத உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளின் சதிகள் தான் இவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஊடகங்கள், அரசியல்வாதிகள் பேசுவதை மட்டும் நம்பாமல் இளைஞர்கள் உண்மை என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். தேசத்தின் எதிர்காலம் உங்களிடம் இருக்கிறது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.